வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியன் நேவிலேருந்து இப்போ ஒரு அருமையான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன கேட்டகரின்னு வந்தீங்கன்னா, ஃபயர்மேன் கிரேட் 1 கிரேட் 2 இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. சவுத்தர்ன் நேவல் கமாண்டன்ட் கொச்சி அதுலேருந்து இப்போ அறிவிப்பு வெளியாயிருக்கு. மொத்தம் இதில் எத்தனை வேகன்சி இருக்குது, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், எப்படி இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏன்னா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணூரில் ஒரு 2 வேகன்சியும் கொச்சியில் ஒரு 38 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. என்ன கேட்டகரின்னு எடுத்தீங்கன்னா, ஃபயர்மேன் கிரேட் 1 கிரேட் 2 இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரின்னு எடுத்துட்டிங்கன்னா 20,000 பர் மந்த்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா 63,000 வரையும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சிக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 2 லொக்கேஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மினிமம் நீங்கள் மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிருந்தால் போதுமானது, அல்லது நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன படிச்சது இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டர் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 81.5லேருந்து 86 சென்டிமீட்டர் எக்ஸாம்பிளாக இருக்கணும். மினிமம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கேஜி அல்லது அதுக்கு மேலே நீங்கள் இருக்கணும். இந்த ஃபயர்மேன் கேட்டகிரிங்க போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்டோரன்ஸ் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கிட்டு ஓடுற மாதிரி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஃபயர்மேனில் என்னென்ன விதமான எக்ஸாமினேஷன்லாம் இருக்குமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வெளியிட்டுங்க. அதுலேருந்து 60 நாளுக்குள்ளே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணல. ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான லிங்க் எல்லாமே கீழேயும் அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நம்ம டெலகிராம் குரூப்லையும் கொடுப்போம். மறக்காமல் நீங்கள் இன்னும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஒரு 30 அல்லது 60 நாளுக்குள்ளே எடுத்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸேட் பண்ண உங்களோட சர்டிஃபிகேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் டிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு சொல்லி எல்லா விதமான எஜுகேஷன் டாக்குமெண்ட்லேருந்து மற்ற எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸை நீங்கள் செல்ஃப் அட்ரஸேட் பண்ணி இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷனுக்கான சாம்பிள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஒன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் நான் அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி அதுக்குள்ள டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த அட்ரஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்து சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கலாம். ப்ரோ நான் இதுக்கு இல்லை ப்ரோ உங்கள் வீடியோ நான் டெய்லி செக் பண்ணி விட்டுக்க முடியுமா, நான் எப்படி இந்த அப்ளிகேஷன் வந்துருச்சா வரலன்னு செக் பண்ணி பார்க்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அது வேணா போய் நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். www.indiannavy.nic.in இதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி உங்கள் பேசிக் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. வேறு எதுவும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.